வேர்ல்டு கப் T20 போட்டி வந்து பிப்ரவரி மந்த் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற லாஸ்ட் சீரிஸ் தான் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நடக்கிற சீரிஸ். அதுல ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் மேக்ஸிமம் அதே டீம் தான் ஸ்குவாட் தான் T20 வேர்ல்டு கப் வருவாங்க. ஆல்ரெடி அந்த சப்போஸ் ஏதாவது 1, 2 சேஞ்சஸ் மட்டுமே இருக்கும். இப்போ லாஸ்ட் சீரிஸ்னால இப்போ நம்ம அங்க உள்ள எல்லா பவுலரும் சரி, எல்லா பேட்டிங்கும் சரி, அந்த பொட்டன்ஷியல செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ நேத்து நடந்த போட்டியில சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இஷான் கிஷன் வந்து செம்மையா பேட்டிங் பண்ணாரு. அதே மாதிரி முதல் போட்டியில பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா அவங்க அபிஷேக் சர்மா பிளஸ் ரிங்கு சிங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டியிலையும் சூரியகுமார் யாதவ் அண்ட் இஷான் கிஷன் வந்து செகண்ட் போட்டியிலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெவ்வேறு பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த காரணத்தால இந்தியா டீம் வந்து எல்லா செக்ஷன்லையும் வலிமையான டீமா இருக்கிறத காட்டுது. இப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பும்ரா விளாண்டாரு. செகண்ட் மேட்ச் வந்து அவர் பேர் ஹர்ஷித் ராணா விளாண்டாங்க. அது இருக்கும்பொழுது இப்போ பும்ராவுக்கு ஏன் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து T20 வேர்ல்டு கப்ல வந்து அவர் தான் பிரைமரி பவுலரா இருக்க போறாரு. அதனால அவருக்கு வந்து இப்போ தேவையான ரெஸ்ட் கொடுத்து அவர் T20 வேர்ல்டு யூஸ் பண்றதுக்காக இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த இந்த சீரீஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் கிளிக் ஆகுறாங்க, யார் யார் கிளிக் ஆகல, யார் ரொம்ப டல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் T20 வேர்ல்டு கப்புக்கு பிளேயரை செட் பண்ணுவாங்க. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 230 அண்ட் எபோவ் ரன் அடிச்சாங்க. அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க இந்தியா. செகண்ட் மேட்ச்ல 208 அந்த ரன் அடிச்சாங்க. ஆனா அந்த ரன்னை 15.2லயே அந்த ரன்னை இந்தியா வந்து சேஸ் பண்ணிட்டாங்க.